வணக்கம் தலம் நேயர்களே, எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் ஒரு சிறப்பு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டெக்சாஸில் யாருமே எதிர்பாராத அளவு 40 வருடமாக இல்லாத ஒரு ஸ்னோ மழை பெஞ்சிருக்குங்க. இது 4 ஃபீட்னு சொல்லுவாங்க. அதாவது மழை பெஞ்சதுன்னா அந்தளவுக்கு 4 ஃபீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே நான் ரெகுலராக வாக்கிங் போன இடம் தான் இது. யோசிச்சு பாருங்கள் வித்தியாசம். இது நான் வாக்கிங் போன இடம் அப்படின்னா யாரும் நம்ப முடியாது. பட் அதுதான் யதார்த்தம். இன்றைக்கி நான் இந்த லாஸ்ட்டு 2-3 நாளாக நான் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, எப்படி டெக்சாஸ் இந்த மாற்றத்தை கையாளுறாங்க அப்படிங்கிறது தான் நான் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சிறப்பாக கையாளுறாங்கன்னு நான் சொல்லணும். ப்ரிவென்டிவ் மெஷர் எடுத்துருந்துருக்கலாமான்னா கண்டிப்பாக எடுத்துருந்துருக்கலாங்க. கோட்டையை விட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒன்று. ஆனால் சரி, இது வந்தாச்சு, எப்படி இதை அணுகலாம், எப்படி மக்களை இன்ஃபார்ம்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு டெக்சாஸ் நிறைய பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. இதுதான் நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் லெசனில் என்ன சொல்லுவோம், சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். இருக்கிறதுலையே கன்சியூமர்ஸ், பொதுமக்களை ஒரு மாற்றத்தை அடாப்ட் பண்ண வைக்கிறது தான் ரொம்ப சிரமமான ஒன்று. இந்த சூழ்நிலையில் அவங்க எந்த பிரின்சிபல் அடிப்படையில் இதை அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி நான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரலாம், படிப்பில் ஒரு மாற்றம் வரலாம், வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல ஒரு மாற்றம் வரலாம். ஸோ மாற்றமே மாற்றம் இல்லாதது இல்லைங்களா? யோசிச்சு பாருங்கள், காலையில் மணி சுமார் 11 மணி, ஒருத்தர் கூட வெளியில் நடமாடல. அன்பிலீவபிள். எனக்கே இது ஒரு பயங்கரமான ஒரு அனுபவமாக இருக்குது. எங்கேயோ நம்ம சுற்றுலா போன இடம் மாதிரி இருக்குது. சரிங்க, இப்போ நான் என்னென்னலாம் போட்டு நடந்துகிட்ருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு காதில் சில்னஸ் போகக்கூடாதுங்கிறதுக்காக காதில் ஒரு இது போட்டிருக்கேன். ஒரு 3 லேயர்ஸ் கோட் போட்டிருக்கேன். க்ளவுஸ், ஸ்ட்ராங் க்ளவுஸ் போட்டிருக்கேன். டெக்சாஸ் பூட் போட்டிருக்கேன். ஸோ தட் சில்னஸ் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டெக்சாஸ் பூட் ஹேண்ட்மேடுங்க, ஸ்பெஷல். அது டெக்சாஸ்க்குனே ஒரு பெருமையான ஒரு விஷயம். டெக்சாஸ் பூட் இங்கே பொறுமையாக நான் டெக்சாஸ் பூட் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு நானும் உடனே வாங்கி வச்சேன். அதை போடுறதுக்கான சூழ்நிலை வரல, ஆனால் இன்றைக்கி வந்துருச்சு. சரிங்க, இப்போ ஸ்டாக் அபவுட் த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டோட 4 பிரின்சிபல் என்ன. ஃபஸ்ட்டு பிரின்சிபல் பார்த்திங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் த சேஞ்ச். எதனால் இந்த மாற்றம் தேவைப்படுகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது பிஸ்னஸ்க்கும் அப்ளை பண்ணலாம், பர்சனல் ஃபேமிலிக்கு அப்ளை பண்ணலாம், குரோத்துக்கு, யாருக்குமே இது பொதுவான சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் தான் நான் சொல்கிறதுங்க. 2வது பிரின்சிபல், பிளான் த சேஞ்ச். ஒரு தேவை எதனால் தேவைப்படுதுன்னு அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அடுத்தது அதை நான் பிளான் பண்ணுறது. அடுத்தது இம்ப்ளிமெண்ட் த சேஞ்ச். என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதில் எந்த ஒரு சிதறும் இல்லாமல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் இம்ப்ளிமெண்ட் சேஞ்ச். அடுத்தது கம்யூனிகேட் த சேஞ்ச். நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதை கேர்ஃபுல்லாக கம்யூனிகேட் பண்ணுறது. எதனால் இந்த சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேர்ஃபுல்லாக கம்யூனிகேட் பண்ணுறது. இந்த பிரின்சிபலுக்கும் டெக்சாஸ் நாங்கள் தங்கியிருக்கிற ஏரியா ஃப்ரிஸ்கோ, இது எப்படி அணுகுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் த சேஞ்ச். எனக்கு தெரிஞ்சுங்க, அநேகமாக இவங்க இது சீக்கிரம் உணர்ந்துருக்கணும். 1 நாள் 2 நாளுக்கு முன்னாடி தான் இவ்வளோ பெரிய பனி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உணர்ந்துருப்பாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த சேஞ்ச். அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதுமா? பொதுமக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் இந்த சேஞ்சோட இம்பேக்ட் தெரியும் இல்லைங்களா? பனி வந்தோடனே பொதுமக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, அடாட கரண்ட் இருக்காதுங்கிறாங்களே. ஏன்னா இங்கே இருக்கிற வீடு அமைப்பு பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சிரமம். ஆமாங்க, அட்டைப்பேட்டி மாதிரி தான் இருக்கும் வீடு. ஸோ சில்னஸாக இருந்தாலும் உள்ளே வரத்துக்கு ப்ரிவென்ட் பண்ணணும், ஹீட்டராக இருந்தாலும் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணணும். அந்த மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. ஸோ உள்ளே ஹீட்ரு ஓடல, ஏசி ஓடலைன்னா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப சிரமம். கரண்ட் இல்லாமல் ஏசியும் ஓட முடியாது, ஹீட்டரும் ஓட முடியாது இல்லைங்களா? ரொம்ப மக்கள் சிரமப்பட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டெக்சாஸில் 4 மில்லியன் பீப்புள் கரண்ட் இல்லாமல் தவிக்கிறாங்கிறது தான் உண்மைங்க. சரி, டெக்சாஸ் இது என்ன பண்ணாங்க, சேஞ்சஸ் பண்ணாங்க. இம்மிடியட்டாக பிளான் பண்ணாங்க. ஓகே, இருக்கிற கரண்ட்டை எப்படி பகிர்ந்தளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேஃப் ஜோன், ஹாஸ்பிட்டல் இருக்கிறது, கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இருக்கிற இடம், ஃபயர் ஸ்டேஷன் இருக்கிற இடம்லாம் ஜோன் பண்ணி அதில் நோ பவர் கட். எங்கள் நண்பர்கள் நிறையா பேர் அந்த ஜோனில் இருக்காங்க. ஸோ அந்த ஜோனில் இருக்கிற நண்பர்கள்ட்ட கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க, இல்லைங்க இங்கே எங்களுக்கு எந்த பவர் கட்டும் இல்லைன்னு சொன்னாங்க. லக்கி ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஜோன் இல்லாமல் இடத்துல இருக்கோம். ஸோ எங்களை மாதிரி பீப்புளுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அழகாக அவங்க பிளான் பண்ணி பிரித்தாங்க. 45 நிமிஷம் கரண்ட் வரும், அடுத்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் வராது. இந்த மாதிரி அழகாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் கம்யூனிகேட் பண்ணாங்க. இப்படி தான் உங்களுக்கு வரும், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 45 நிமிஷத்துக்குள்ளே கரண்ட் வர்றப்ப என்னென்னலாம் பண்ணணும், சமைக்க வேண்டியது சமைக்கணும்,
சுடுதண்ணி பிடிச்சி வச்சுக்க வேண்டியது ரெடி பண்ணி வச்சுக்கணும். மற்ற எல்லா விஷயங்களையும் பிளான் பண்ணிக்கணும். வீடையும் ஹீட்ரு போட்டு கரெக்டாக வச்சுக்கணும். ஏன்னா அடுத்த 45 நிமிஷம் ஹீட்ரு போடல அப்படின்னா இந்த டெம்பரேச்சருக்கு அது திருப்பியும் கீழே இறங்கி வந்துடும். ஸோ கம்யூனிகேட்டிங் த பிளான். அடுத்தது இம்ப்ளிமெண்ட் அருமையாக பண்ணிகிட்ருக்காங்க. 45 நிமிஷம்னா கரெக்டாக 45 நிமிஷத்தில் கரண்ட் போகும், 45 நிமிஷத்தில் கரெக்டாக கம்யூனிகேட் வந்துடும். அதே மாதிரி இமெயில், ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு 4 இமெயில் அனுப்பிச்சிட்ருக்காங்க. இதுதான் நடந்துகிட்ருக்குது, வி ஆர் ட்ரைங் அ லெவல் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி மாற்றம், த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி க்ரூஷியல் ஃபார் எனி திங். இப்போ தான் ஒரு பேண்டமிக் வந்ததுங்க, அதில் இந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ரொம்ப க்ரூஷியலாக இருந்தது இல்லைங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்னோவை எப்படி டாலஸ் அணுகுச்சு, டெக்சாஸ் அணுகுச்சு அப்படிங்கிறதையும் நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் ஒரு வாழ்க்கையில் தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தில் அம்மாவோ அப்பாவோ ஒரு மாற்றம் கொண்டு வராங்கனாலும் சரி, நீங்கள் உங்கள் கம்பெனியில் வளர்னாலும் சரி, சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டை புரிஞ்சிக்கிறதும் அதை அடாப்ட் பண்ணுறதும் அதை சப்போர்ட் பண்ணுறதும் ஒரு இன்றியமையாதது. நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சே தீரணும். இது ஒரு லாங் வீடியோவாக கூட போகலாங்க, ஆனால் சுவாரஸ்யமான அனுபவத்தை பகிரணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸ்னோவோடு சண்டே வீடியோ எடுத்ததில் மிக்க மகிழ்ச்சி. என் பொண்ணு வந்து ஸ்னோமேன் செய்யறதுக்கு என் கூட விளையாடுறதுக்கு 2 நாளாக அப்பாயின்மெண்ட் கேட்டு இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் அவங்க கூட ஸ்னோமேன் செய்ய போகிறோங்க. கண்ணுக்குட்டி ஒரு ஹாய் சொல்கிறியா? ஹலோ. நாங்கள் வந்து ஸ்னோமேன் செய்யறதுக்கு தயாராகிட்டோங்க. ஸ்னோமேன் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். அடுத்த வீடியோவில் இணையும் வரை விடைபெறுவது அருண்குமார் மற்றும் தலம் டீம். பாய் பாய் சொல்லிடுறேன்.